இருக்காதீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு. ஸோ இதை பற்றி மேலும் தகவல்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க, நீங்க ஒரு 4-5 விஷயம் சொல்லுங்க, இது எல்லாமும் ஆண்மை குறைவு அப்படின்னு. இந்த ஆண்மை குறைக்கு உண்டான அடிப்படை காரணம் என்னவா இருக்கு? அடிப்படை காரணம் காமனாக சின்ன வயசில் செய்யக்கூடிய தவறுனா அதிகமாக வச்சுக்கிறது, அதுக்கு மேலே மாஸ்டர் பேசன் கைப்பழக்கம் அதிகமாக வச்சுக்கிறது, ஓவராக வச்சுக்கிட்டா கண்டிப்பாக பாதிக்குங்கிறது எங்களுடைய ஒரு கான்செப்ட். ஒன்று. ரெண்டாவது, இந்த கெட்ட பழக்கங்களை அதிகமாக அதில் டச்சே வச்சுக்கக்கூடாதுங்கிற என்னுடைய இதை ஸ்மோக் பண்ணுறது, பாக்கு போடுற பழக்கம், இதெல்லாம் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இதை இது பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிலேயே, அதாவது 25-23 வயசில் மேரேஜ் ஆகுது, 28 வயசு 30 வயசுல எல்லாம் கம்ப்ளைண்டோட வர்றாங்க. இதையெல்லாம் கண்டிப்பாக அவங்க தவிர்த்துக்கிறது நல்ல ஆரோக்கியத்துக்காக வழி. ஆமாம். அதுக்கு அடுத்து இதுக்கு உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரியான உணவுகள் நிறைய மாற்றிக்கணும். அதாவது ஆகாத உணவுகளை, நமக்கு ஒத்துக்காத உணவுகளை எடுத்துக்க கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொன்று என்னென்னா, பசிக்கு உணவுங்கிறது ஒரு பக்கம் இருக்க, நமக்கு ஆரோக்கியம்னா ரெண்டுலேயுமே பேலன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம 2ன்னு சொல்ல 3 கூட சொல்லலாம். உடம்புல நோய் அணுகாமல் பாதுகாத்துக்கிறது ஒன்று, மனைவியை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக ஒன்று, ஓடி ஆடி உழைக்கிறதுக்காக ஒன்று, இப்படி 3 சமாச்சாரம் இருக்கு. இந்த 3 சமாச்சாரத்தையும் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர் காத்துட்டு இருக்காங்க, கேட்கலாம். சொல்லுங்க வசந்தம், பேசுங்க. வணக்கம், உங்களுடைய பேர் வசந்தமாரி மேம்? என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம். என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்